குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அழகாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 31வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு உணர்த்தியுள்ளார். நான் போனா எல்லாரும் என்னை பார்த்து வாங்க 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 என்று சொல்லி அன்போடு அழைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்லி சொன்னால், நானும் மற்றவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை அன்போடு கூட நான் அழைக்க வேண்டும். நான் போன எல்லாரும் எனக்கு மதிப்பு தெரியணும், நானும் வந்தோட எல்லாரும் என்னை பார்த்தோன்னு எழுந்து நிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன்னா, நானும் மற்றவர்கள் வருகின்ற பொழுது நானும் எழுந்து நிற்க வேண்டும், நானும் மரியாதை செலுத்த வேண்டும். நான் பிறரிடம் மரியாதை எதிர்பார்க்கிறேன், அவங்க எனக்கு மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னால், நானும் அவர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய பிள்ளையாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் அழகாக குறிப்பிடுகிறார். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அதை நம்ம செய்யறது கிடையாது. நான் செய்ய மாட்டேன், மற்றவங்க எல்லாம் எனக்கு செய்யணும். உண்மையான நேசிக்கின்ற அன்பை நாம் மறந்து போய் விடுகிறோம். நேசிக்கிறவர்களை நாம் இழந்து போய்விடுகிறோம். இருக்கிற சூழ்நிலையை நாம் பிடித்துக் கொண்டு உண்மையான அன்புள்ளவர்களை நாம் இழந்து போய் விடுகிறோம். அப்ப நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துவாங்க, அந்த அன்பை நம்ம என்ன செய்யறது கிடையாது, அதை புரிந்து கொள்வது கிடையாது. எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறது, அந்த சூழ்நிலையை நோக்கி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த அன்பை நான் இழந்து போயிருப்பேன். யார்கிட்டயுமே எதையுமே நான் எதிர்பார்க்கலனா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மற்றவர்களும் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி சொன்னால் அன்பு எனக்கு செலுத்த வேண்டும், அவர்கள் எனக்கு மரியாதை தர வேண்டும், அவர்கள் நான் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படைய வேண்டும், நான் சொல்வதெல்லாம் அவங்க கேட்கணும், நான் தான் எல்லாத்திலும் முதன்மையாக இருப்பேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, மற்றவங்களை முதன்மையா இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், நானும் அதுக்கு இசைந்து போக வேண்டும். சித்திக்கு அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு கஷ்டமான காரியம் தான். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எவ்வாறாக இருக்கிறேன், ஆண்டவர் கேட்கிற கேள்விகள்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு ஒரு சத்தியத்தை உணர்த்தினார். பிறருடைய ஆசீர்வாதங்களிலே நாம் மகிழ வேண்டும். யாராவது அப்படி நம்ம மகிழ்றோமா? பிறருக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம மகிழ்றோமா? ஐயோ அவன் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்கு செய்வோம். அப்படி செய்கின்ற வேளையில நாமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து பாதத்தில் நடத்தி காத்துக் கொள்வாராக. ஆமென். God bless you.